நிதி நெருக்கடி குறைந்து விட்டது. அனைத்து திட்டங்களும் விரைந்து செயல்படுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தகவல். பார்சல் லாரிகள் 5ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம். லாரிகளை அனுமதிக்கும் நேரத்தை மாற்றியமைக்க கோரிக்கை. இறந்தவர்களின் உடலில் இருந்து சிறுநீரக தானம். புதுச்சேரியில் முதல் முறையாக ஜிப்மரில் 4 பேருக்கு மாற்று அறுவை சிகிச்சை. லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகை. சுனாமி வீடுகளை ஒப்படைக்க வலியுறுத்தல். வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசில் நிலவி வந்த நிதி நெருக்கடி குறைந்து விட்டதால் அனைத்து திட்டங்களும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான ஆதிதிராவிட நலக்குழு கூட்டம் அண்ணாமலை உணவகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குழு தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்க சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், கார்த்திகேயன், பெரியசாமி, புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள், நல செயலர் விவேக் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டம், சிறப்பு கூறு திட்ட செலவு மற்றும் பல்வேறு நலத்திட்டம் குறித்து கலந்துரையாடல் செய்யப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கருத்துக்களை, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இறுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டி அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், நிதி நெருக்கடி காரணமாக தாழ்த்தப்பட்டோருக்கான திட்டங்களை செலவிடுவதில் தாமதம் ஏற்பட்டது என கூறினார். உங்களுக்கு நன்றாக தெரியும், நமக்கு இருக்கின்ற நிதி மேலும் கடன் பெற்று செலவிட வேண்டிய நிதி. இவற்றில் சில சமயங்களில் கடன் பெறுவது சற்று சிரமமாக இருந்தால் காலதாமதம் ஏற்படுகின்றது. அதனால் அதற்குரிய விழுக்காடு அந்த நிதி செலவிடப்படுவது என்பது சரியான நேரத்தில் செலவிட முடியவில்லை என்பதுதான் உண்மை. நாம் கடன் தர வேண்டிய நிதியை கடன் தருவதற்குரிய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் அந்த நிதி நமக்கு கிடைக்கும் பொழுது அதில் அடங்கிய திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய எண்ணம், எங்கள் அரசுடைய எண்ணம், ஒரு நல்ல வளர்ச்சியை நம்முடைய மக்கள் பெற வேண்டும் என்பதுதான். குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் எல்லாவற்றிலும் எல்லா வசதியும் பெற வேண்டும். குறிப்பாக அடிப்படையில் கல்வியை பெற வேண்டும், பொருளாதார நிலையில் உயர வேண்டும். இந்த நிலையில்தான் எல்லா திட்டங்களையும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி இருப்பதால் கடன் பெற்றுத்தான் திட்டங்களுக்கு செலவிட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்த முதல்வர், இதற்காக கடன் பெறுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக திட்டங்கள் தடைபட்டன. தற்போது கடன் பெற அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதால் நிதி நெருக்கடி குறைந்துள்ளது. விரைவில் புதுச்சேரிக்கு நிதி கிடைக்கும், அதன் மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி முதல் பார்சல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பார்சல் லாரிகள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வரக்கூடாது என்று புதுச்சேரி காவல்துறை அறிவித்துள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்கள் பார்சல் மற்றும் சரக்குகளை குறிப்பிட்ட இடத்தில் இறக்குவதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் அனைத்து பார்சல் வாகனங்களும் நகருக்குள் செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பார்சல் லாரிகள் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பகல் நேரத்தில் நகர பகுதிகளில் சரக்கு மற்றும் பார்சல்களை இறக்க காவல்துறை அறிவித்துள்ள நேரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் வரும் 1ஆம் தேதி முதல் பார்சல் லாரி வாடகைகளை உயர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பார்சல் லாரி உரிமையாளர் சங்க செயலர் உமாசங்கர், இறந்தவர்களின் உறுப்பு தானம் மூலம் சிறுநீரகம் செயலிழந்த 4 பேருக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகம் பொருத்தப்பட்டிருப்பதாக ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் சிறுநீரகம் முழுவதும் செயலிழந்த நோயாளிகளுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டவரிடமிருந்து உறுப்பு தானம் பெற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது இதுவே முதன்முறை என்றும், இதன் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 2 நபர்களும் தமிழகத்தை சேர்ந்த 2 பேரும் பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜிப்மரில் 2012ஆம் ஆண்டு வாழும்போது உறுப்பு தானம் செய்யும் திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலம் இதுவரை 16 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ள ரவிக்குமார், சிறிய துளையிட்டு சிறுநீரக சீர் செய்தல் சிகிச்சை ஜிப்மரில் தொடர்ந்து செய்து வருவதாக கூறினார்.
புதுச்சேரியில் ஜிப்மரில் நாங்கள் முதலையாக மாற்று உறுப்பு சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று செய்திருக்கிறோம். டிசீஸ் டோனர் இறந்த பின் கொடுத்த உறுப்பை மாற்று சிகிச்சை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கறது பேர் டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர். அது வந்து சில பேர் கடாவரிக் டோனர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிரெயின் டெத்துன்னு வந்தோடனே பிரெயினில் இன்ஜுரி ஆனால் அப்புறம் மூளை வந்து ரெக்கவரே ஆகாது அப்படின்னா மற்ற ஆர்கன்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அந்த ஆர்கன் எடுத்து இன்னும் யாருக்கு வேண்டியது இருக்கிறோ அவங்களுக்கு கொடுக்கறது. ஜிப்மரில் வந்து இப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து அவங்களோட மனசு ஜெனராசிட்டினால் ஒருத்தர் வந்து 51 வயசு, இன்னொருத்தர் வந்து 55 வயசு, 2 பேர் இறந்தாங்க. அவங்க ஃபேமிலினோட ஜெனராசிட்டினால 2 பேர்கிட்டேருந்து 4 கிட்னியும் 4 கார்னியாவும் எடுத்துகிட்டு 8 பேருக்கு உபயோகம் செய்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமாக என்னென்னா அவங்க வந்து அவங்களே தானாகவே வந்து சொன்னதுனால நாங்கள் ஜிப்மரில் நாங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் கூட சடன்லி நாங்கள் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே பண்ணால கூட நல்ல திருப்திகரமாக முடிந்தது. எல்லா டோனரும் ரெசிபியன்ஸும் நல்லா இருக்கிறாங்க. அவங்க டோனர் ஃபேமிலியை வந்து இன்றைக்கி வந்து பாராட்டுறதுக்காக தான் இந்த பத்திரிகை மீட்டிங் வச்சோம். மேலும் இது போன்ற பணிகளை சிறுநீரகம் தானம் செய்யும் திட்டத்தினை ஜிப்மர் மருத்துவமனையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டி முடிக்கப்பட்ட சுனாமி வீடுகளை ஒப்படைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மீனவர்கள் முற்றுகையிட்டனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் பகுதி மீனவர் மீனவர்களுக்கு 68 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இவ்வீடுகள் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இவ்வீடுகளை வருவாய்த்துறையினர் பயனாளிகளிடம் ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முறையிட்டார். மேலும் இது குறித்து தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கியை சந்தித்தும் லட்சுமி நாராயணன் வலியுறுத்தினார். ஆனால் அந்த வீடுகள் பயனாளிகளிடம் இதுவரை ஒப்படைக்கவில்லை. இதனை அடுத்து லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ குருசுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மீனவ குடும்பத்தாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் தீபக்குமாரை சந்தித்தனர். அப்போது வருகிற வெள்ளிக்கிழமை புதிய வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் ஒப்படைப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், துறை வருவாய்த்துறைக்கு 9 மாதங்களுக்கு முன்பாக ஒப்படைத்தது. அதை இதுவரை பயனாளிகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு பல்வேறு சங்கடங்கள் அந்த கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ பகுதி மக்களுக்கு பலத்த உயிர் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறது. கடந்த 3 புயல்களிலும் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருவாய்த்துறை 9 மாத காலமாக இது கொடுக்காமல் இருக்கிற இந்த பிரச்சனையை கண்டித்து கலெக்டர் அலுவலகத்தில் இப்பொழுது நாங்கள் வந்து அவரிடத்தில் முறையிட்டு இன்றைக்கே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கலெக்டரை சந்தித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் உள்ளே போய் கேட்க இருக்கிறோம். இதை வந்து முடிவு சொல்கிறதுல நாங்கள் நிறுத்தம் நாங்கள் போகிறதா இல்லை, அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துகிறோம். புதுச்சேரியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை 6 மாவட்ட மீனவர்கள் சந்தித்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழகத்தை சேர்ந்த நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, காரைக்கால் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் புதுச்சேரியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 210 பேர் மற்றும் 70 விசை படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மீனவர்களின் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண தயாராக மத்திய அரசு இருந்தும் தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மீனவர்கள் விரும்பினால் டெல்லியில் இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க முன்வராத மத்திய அரசு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டுவது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்திருக்கிறார்.